வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சிகளுடனும் இணைந்து பணியாற்றுவதில் அம்னோவும் பரிசன் நேஷனல் உறுப்பு கட்சிகளும் இணக்கமாக உள்ளன. ஏனெனில் அவை பொதுவான நோக்கங்களை பகிர்ந்து கொள்கின்றன. குறிப்பாக மக்களின் நலன்களை பேணுவதில் ஒற்றுமையாக உள்ளன என்று டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமீதி தெரிவித்துள்ளார். மலாக்கா பச்சாங்கில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க நகர மன்ற சந்தையில் வர்த்தகர்களுக்காக இலக்கு வைக்கப்பட்ட விழிப்புணர்வு திட்டங்களை செயல்படுத்த தகவல் தொடர்பு அமைச்சகம் தேசிய தகவல் பரவல் மையம் நாடி மதானி சமூகத்திற்கு நிதி ஒதுக்கீடுகளை வழங்கும் என்று அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாசில் தெரிவித்துள்ளார். பல வர்த்தகர்கள் இணையவழி விற்பனை குறித்த வகுப்புகளையும் டீசலுக்கான மதானி மானிய உதவி திட்டத்தின் புடி தனிநபர் விண்ணப்பங்களுக்கான உதவியையும் கோரியிருந்ததை கண்டறிந்ததாக அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாசில் தெரிவித்தார். இணையவழி விற்பனை உட்பட தொழில் முனைவு என்பதே நாடியின் 5 முக்கிய தூண்களில் ஒன்றாகும். எனவே இங்குள்ள வர்த்தகர்களுக்கு அடிப்படை பயிற்சி அளிக்குமாறு நாடியிடம் நாங்கள் கேட்டுள்ளோம் என்று மலாக்கா சந்தையில் நடைபெற்ற செம்பாங் சந்தாய் பார்லிமன் ஹங் துவா ஜயா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆடம்பர கார்களை வாங்க முடிந்தவர்களுக்கு சாலை வரி காப்பீடு எடுக்க முடியவில்லையா என்று நெகிரிஸ் பிலான் சாலை போக்குவரத்து துறையின் இயக்குனர் ஜஸ்பிந்தர் சிங் எச்சரித்துள்ளார். நெகிரிஸ் பிலான் சாலை போக்குவரத்து துறை இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் சாலை வரி காப்பீடு இல்லாத 45 சொகுசு வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட 3 சொகுசு வாகனங்களில் தலா 4 போர்ஷே, 1 ஆடி, தலா 3 டொயோட்டா ஆல்ஃபாட், வேல்ஃபயர் கார்கள், மர்சிடிஸ் பென்ஸ் 15, BMW 12, 8 பிற வாகனங்களும் அடங்கும். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை ஆளுநர் அர்லேக்கரிடம் தவேகா தலைவர் விஜய் வழங்கினார். எனினும் பெரும்பான்மை ஆதரவு கிடைக்காததால் தவேகா ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கின்றது. 2 தொகுதிகளில் போட்டியிட்டுள்ள விஜய் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலையில் காங்கிரஸ் ஆதரவு மூலம் தவேகா பலம் 112ஆக உயர்த்தது. இதனை அடுத்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து விஜய் கடிதம் வழங்கினார். ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 உறுப்பினர்களின் பட்டியலை சமர்ப்பித்தால் மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளுநர் உறுதிபட தெரிவித்துள்ளார். எம்மை ஓரங்கட்ட நினைத்தாலும் ஒதுக்க நினைத்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பன்னி அரசு தமது எக்ஸ் தளப்பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க 6 இடங்கள் தேவை என்ற நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகளை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடலாம் என விஜய் கணக்கு போட்டிருந்த நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு அளித்திருக்கும் நிலையில் விசிக மௌனம் காத்து வருகிறது. நெதர்லாந்து சொகுசு கப்பலில் பணியாற்றிய 2 இந்தியர்கள் உட்பட 40 பேருக்கு ஹண்டா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. நெதர்லாந்தைச் சேர்ந்த MV ஹோண்டியஸ் என்ற சொகுசு கப்பல் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அர்ஜென்டினாவின் உஷாவாயா நகரில் இருந்து பயணத்தை தொடங்கியது. இதில் 150 பயணிகள் மற்றும் மாலுமிகள் உட்பட 72 ஊழியர்கள் இருந்தனர். எலிகள் மூலம் மனிதர்களுக்கு ஹண்டா வைரஸ் பரவுகின்றது. குறிப்பாக எலி கழிவுகள் படிந்த இடங்களை சுத்தம் செய்யும் போது மனிதர்களுக்கு வைரஸ் பரவுகின்றது. பல ஆண்டுகளாக நீண்ட விடுமுறை, ரிமோட் ஒர்க், ஆரோக்கியம் சார்ந்த தங்குமிடங்கள் மற்றும் பேக் பேக்கிங் சாகசங்களுக்கு தாய்லாந்து மிகவும் பிரபலமான நாடுகளில் ஒன்றாக இருந்து வருகின்றது. இப்போது நவீன கால பயணிகளுக்காகவே வடிவமைக்கப்பட்டது போன்ற ஒரு விசா மூலம் அந்த நாடு தனது நற்பெயரை இன்னும் வலுவாக முன்னெடுத்து செல்கின்றது. டெஸ்டினேஷன் தாய்லாந்து விசா என்று அழைக்கப்படும் இது சுமார் ரூபாய் 25,000க்கு கிடைக்கின்றது. இந்த 5 ஆண்டு கால மல்டிபிள் என்ட்ரி விசா ஃப்ரீலான்சர்கள், ரிமோட் பணியாளர்கள், தாய் சமையல் வகுப்புகள், ஆரோக்கிய திட்டங்கள் அல்லது கலாச்சார கற்றல் போன்ற செயல்பாடுகளுக்காக தாய்லாந்து செல்லும் நபர்களை இலக்காக கொண்டுள்ளது. எளிமையான சொற்களில் கூறுவதென்றால் நீண்ட காலம் தங்கி உள்ளூர் அளவில் செலவு செய்து வழக்கமான சுற்றுலா பயணிகளை தாண்டி அந்த நாட்டை அனுபவிக்க விரும்பும் மக்களை ஈர்ப்பதற்கான தாய்லாந்தின் முயற்சிதான் இது. பிரிட்டனில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் தொழிற்கட்சி லேபர் படுதோல்வி கண்டதை தொடர்ந்து பிரதமர் கேர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்ற நெருக்குதல் அதிகரித்து வருகின்றது. 2024ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த பின்னர் நடைபெற்றுள்ள முதல் சோதனையில் தொழிற்கட்சி பலத்த தோல்வியை சந்தித்துள்ளது.
சந்தானம் நாயகனாக நடிக்கும் புதிய படம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லவ் பைட் என பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தின் நாயகனாக சந்தானம் நடிக்க உள்ளார். இதனை காஞ்சோரிங் கண்ணப்பன் படத்தின் இயக்குனர் செல்வின் ராஜ் ஜேவியர் இயக்க உள்ளார். முழுக்க முழுக்க காமெடியை மையமாக வைத்து ஜாம்பி படமாக இது உருவாகின்றது என்பது போஸ்டர் மூலம் தெரிகின்றது. எனது கால்பந்து வாழ்க்கையின் முடிவை நான் நெருங்கினாலும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு போட்டியையும் நான் ரசித்து விளையாடுகிறேன் என்று அல் நாசர் கிளப் வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பேசியது இணையத்தில் வைரலாகி வருகிறது. எனது கால்பந்து வாழ்க்கையின் முடிவு நெருங்கிவிட்டது. இந்த தலைமுறைக்காக மட்டுமல்ல, கடந்த தலைமுறைக்காகவும் வரப்போகும் தலைமுறைக்காகவும் தொடர்ந்து விளையாடுகிறேன் என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.